கண்ணீரால் நனைந்திருந்த உன்னுடைய முகம் இப்பொழுது சிரிப்பால் மலரும். இருள் சூழ்ந்த பாதை இப்பொழுது உன் வாழ்விற்கு வெளிச்சமாக மாறும். காத்திருந்தது வீண் போகாமல் உன் கரத்திற்கு வந்து இன்பம் சேரும். நீ நினைத்ததை விட பெரிய பெரிய நன்மைகள் உன்னுடைய பாதையில் இப்பொழுது வந்து சேரும். நல்வாக்கை நல்ல குறியை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். துன்பங்கள் மொத்தத்தையும் தொலைத்துவிட்டு இன்பங்கள் மொத்தத்தையும் வரவேற்று உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ பெறப்போகின்றாய். என்னுடைய அருளின் அர்த்தம் உனக்கு புரியுமா? என்னுடைய அருளை நீ முழுமையாக பெற்றதன் அர்த்தத்தை இப்பொழுது சொல்லவா? மனிதனுடைய இதயம் நொறுங்கி போகின்ற அளவிற்கு துன்பத்தை சந்தித்தாலும் என் அருள் வந்து சேரும் நேரம் அதை சுத்தப்படுத்தி முழு இன்பத்தை அந்த இடத்தில் பரிசாக கிடைக்கச் செய்யும். நீ அனுபவித்த துன்பங்கள் போதும், இனி இனிமையை தான் நீ வரவேற்பாய். சரி, துன்பத்தின் பின்னணிதான் என்ன? ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் சிரமங்களும் அவசியம்தானே? அது நம்மை விழிக்க வைக்கும் மணி ஓசை போல தட்டி எழுப்பி உன்னை எச்சரிக்கைப்படுத்தி விழிப்புணர்வோடு இருக்க செய்வது. துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இருந்தால் நாமே நம்மை அறிய மாட்டோம். அதனால்தான் அந்த துன்பமும் வந்து செல்கின்றது. அதற்கு ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். ஆனால் பலர் துக்கப்படுவதால் தான் வாழ்க்கையை சோகமாகவும் மகிழ்ச்சி இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். துன்பத்திலும் சந்தோஷமாக இருந்தால் இன்பம் தானாக வந்து சேரும். உன் வாழ்க்கை பின்னோக்கி செல்வது போல இருந்தாலும் இப்பொழுது அது பெரிய முன்னேற்றத்தை பெறும் பாக்கியத்தை பெற்றுவிட்டது. வில்லாளன் அம்பை இழுக்கின்றான், பின்னால் இழுக்கின்றான். ஆனால் அந்த அம்போ முன்னோக்கிதானே பாய்கின்றது. அதுபோல உன் வாழ்க்கை பின்னோக்கி செல்வது போல தெரிந்தாலும் அது முன்னேற்ற பாதைக்கு தான் போய்கொண்டு இருக்கின்றது. எவ்வளவுதான் இரவு நீண்டாலும் இருண்டாலும் விடியலையாடாலும் தடுக்க முடியாது. துன்பம் முடிவடையும் நேரம் இப்பொழுது வந்து விட்டது. துன்பத்தை தாங்குகின்ற மனம்தான் சுத்தமாகின்றது. கண்ணீர் வழியாக தான் உள்ளமும் கழுவப்படுகின்றது. அப்படி சுத்தமான மனதில் இந்த முருகனுடைய அருள் நுழைந்ததால் இப்பொழுது உன்னுடைய உள்ளம் இன்பத்தால் நிரம்பும். இன்பங்களை பெறக்கூடிய வழிகளை நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு நல்ல அர்த்தம் விரைவில் கிடைக்கும். சுயநலமில்லாத சிந்தனை, தூய்மையான பிரார்த்தனை, நல்ல மனம் இவை அனைத்துமே இன்பத்தை வரவழைக்கும். மனம் குளிர்ந்த நீர் போல அமைதியாக இருந்தால் அதில் முருகனுடைய அருள் பிரதிபலிக்கும். பிறருக்கு கொடுத்த உதவி உனக்கு தான் பலன் தரும். என் பக்தன் பிறருக்கு உதவினால் நான் அவனுக்கு 100 மடங்கு இன்பத்தை தருவேன். தினமும் இந்த முருகனை நினை. மனதால் என்னை இணைத்துக்கொள். உன் வாழ்வில் அதிசயம் தானாக நடக்கும். பக்தி என்பது உன்னை இன்பத்தின் கதவுக்கு அழைத்து செல்லுகின்ற சாவி. காத்திருப்பவருக்கு கிடைக்க போவது இன்பம் மட்டும்தான் என்பது என்னுடைய வாக்கு. பெரிய வெற்றிகள் வந்தால்தான் மகிழ்ச்சி தரும் என்பது இல்லாமல் சிறிய சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சி அனுபவித்து உன்னை நீ உற்சாகமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள். குடும்பத்தில் புன்னகையும் நண்பர்களுடன் உறவுகளுடன் அன்பும் எப்பொழுதுமே இனி உனக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கும்.